வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி விறகடுப்பு சமையலில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலிங்காக நீர்மோர் தான் செஞ்சு குடிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலையே தயிர் நிறைய பெறை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அதிலிருந்து நம்ம ஆடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தயிரை ஊற்றி நல்லா சிலிப்பிக்கலாம். அப்போ தான் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு நீர்மோர் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் மோரும் நல்லா கமகமான சூப்பராக வாசனையோடு இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு சிலிப்பிக்கலாம். ஓரத்தில் எப்படி நிற்கிது வெண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்து கடல் நுரை மாதிரி தெரியுது பார்த்தா. மாதிரி மற்ற சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிலிப்பி அதுலேருந்து வந்த வெண்ணெயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நீர்மோர் ரெடி பண்ண முடியும். நீர்மோர் செய்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பயங்கர டார்ச்சர் கேமராமேன். நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், ஆமாம் பூண்டெல்லாம் போட்டுறாதீங்க, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது இன்னுமே இதுக்குள்ள கொட்டணும். உங்ககிட்ட இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்குன்னு கலக்கலாம். குடுவை எடுத்துக்கலாம். குடுவையா பாருங்க, இதுதான் நம்ம குடுவை, அதாவது டம்ளர். அதாவது இதை டம்ளர்னு சொல்லுவாங்க, அதாவது இதை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம குடுவையில மோரை ஊத்திக்கலாம். ஊறுகாய் தொட்டு நக்குங்க. அதான் கொஞ்சம் உப்பு. நீங்களும் இதே மாதிரி மோரடிச்சு வெண்ணெய் எடுத்து மோரை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி குடிங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டாட்டா, போயிட்டு வரோம். கப்பனி ஏது